டைனிங் டேபிள் மேலே ஏறி உட்காருவாங்க. நான் அதுக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ணானான்னு பாருங்க. நான் அவங்ககிட்டயே கூப்பிட்டு சொன்னேன், எப்பா நீ எடுக்கிற பிரம்மாஸ்திரம் சரியில்லை, சண்டை போடணும், அதில் நாய் இருக்கணும், நீ இப்படி ஏறி போய் உட்காந்து பண்ணுறது சரிண்ணே அதை ரெஜிஸ்டர் பண்ணாதனேன்னு விவரமா நழுவும். அதுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணல. அதான் பாருவும் நீங்களும் குரூப்பிசம் கிடையாதுன்றீங்க. நான் அது பண்ண சப்போர்ட் பண்ணலடா. அவங்க ஏறி உட்கார்ந்தது இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்க சொன்னாலுமே நான் செய்யறது தான் செய்றேன் பாருங்க. பாரு சொன்னாலாம் நாமினேட் பண்ண மாட்டேன். அதான் பாரு சொல்றதை கேட்டு நீங்க விளையாடுற ஆள் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. கரெக்டா இருந்துச்சுன்னா செயல்படுவேன். இப்ப ஒரு நாள் என்ன பண்றேன், விஜய் ஏய் வெளியில வா சண்டை போடலாம், ஆம்பளையா இருந்தா வெளியில வான்னு சொன்னான். அப்போ பாரு சொல்லுச்சு, அண்ணே வலியை இழுத்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, நீ போய் படுனே, இதுக்கெல்லாம் எனர்ஜி வேஸ்ட்டு. அது நல்ல விஷயம். போய் வந்து படுத்துக்கிட்டேன். கேட்கறதுக்குன்னு ஒரு வரைமுறைகள், எனக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்குல்லப்பா, டக்குன்னு பாரு சொல்றதெல்லாம் அப்படி அது எல்லாருக்குமே தெரியும். ரவீந்திரன் சாரே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவரே, திவாகர் செம்மையாக அடிச்சான். நானாக இருந்து அந்த இடத்துல ஒரு வாரம் தாங்க மாட்டேன். ஓகேங்களா, எல்லாம் இண்டிவிஜுவலாக இருந்து ஒவ்வொரு பக்கமாக அடிச்சு டார்கெட் பண்ணாமல் இவ்வளோ நாள் இருந்ததுக்கு நல்ல பேர். ஆனால் உண்மை தான். அவர்கிட்ட எமோஷனல் வைக்கனா அவர் வளர்த்த டாக் தான். உண்மை அதுதான்ப்பா. நான் வளர்த்த டாக் தான் எமோஷனலாக பிரேக் ஆகிருக்கும். மற்ற எதுவுமே எனக்கு கிடையாது. அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காகலாம் நான் செஞ்சிட மாட்டேன்.